கியூபிட்களை வெறும் கோட்பாடாக புரிந்துகொள்வதை விட அவற்றை நிஜ உலகில் எப்படி உருவாக்குகிறார்கள், அதற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுகின்றன என்பதை புரிந்துகொள்வது மிகவும் சுவாரஸ்யமானது. கியூபிட்களை உருவாக்குவது எளிதானது அல்ல. அவை மிகவும் நுட்பமானவை. வெப்பம், ஒலி அல்லது ஒரு சிறிய ஒளிக்கதிர் கூட அவற்றின் குவாண்டம் தன்மையை அழித்துவிடும். இதைத்தான் விஞ்ஞானிகள் டீகோஹரன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இதனால்தான் பெரும்பாலான குவாண்டம் கணினிகள் விண்வெளியை விட குளிர்ந்த வெப்பநிலையில் வைக்கப்படுகின்றன. சரி, கியூபிட்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் முக்கிய முறைகள் மற்றும் அவற்றுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்ப்போம். சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்கள், கூகுள், IBM பயன்படுத்தும் முறை. இதுதான் இன்று மிகவும் பிரபலமான மற்றும் முன்னேற்றமடைந்த முறையாகும். இந்த முறையில் மின்சாரத்தை எந்தவித தடையுமில்லாமல் கடத்தும் பொருட்கள் சூப்பர் கண்டக்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது எப்படி செய்யப்படுகிறது? இங்கு ஜோசப்சன் ஜங்ஷன் என்ற ஒரு சிறிய அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இது இரண்டு சூப்பர் கண்டக்டிங் பொருட்களுக்கு இடையே மிக மெல்லிய இன்சுலேட்டர், அதாவது மின் கடத்தா பொருள் அடுக்கை வைத்து செய்யப்படுகிறது. வேதிப்பொருட்கள் மற்றும் கனிமப் பொருட்கள். அலுமினியம். இது ஒரு சூப்பர் கண்டக்டர். இது மிகவும் பொதுவானது மற்றும் மிக குறைந்த வெப்பநிலையில், சுமார் 1.2 கெல்வின் அல்லது -279.95 டிகிரி செல்சியஸில் மின்சாரத்தை எந்த தடையுமில்லாமல் கடத்துகிறது. பெரும்பாலான சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்கள் அலுமினியத்தால் ஆனவை. அலுமினியம் ஆக்சைடு. இது ஜோசப்சன் ஜங்ஷனில் உள்ள இன்சுலேட்டர் அடுக்காக பயன்படுகிறது. சிலிகான் அல்லது சஃபயர். இவை சில்லு தயாரிக்கப்படும் அடி மூலக்கூறு. சஃபயர் அலுமினியம் ஆக்சைடால் ஆனது. படவிளக்கம். ஒரு சிறிய சில்லு, அதன் மீது அலுமினியத்தால் ஆன மைக்ரோ அளவில் சிறிய மின்சுற்றுகள், அந்த சுற்றுகளில் ஜோசப்சன் ஜங்ஷன் இருக்கும் இடத்தை காட்டும் படம். 2. டிராப்டு அயன்கள். தனிப்பட்ட அணுக்களை பயன்படுத்துதல். இந்த முறையில் கியூபிட்களாக தனிப்பட்ட அணுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அணுக்கள் விண்வெளியில் மின்காந்த புலங்களை பயன்படுத்தி பிடித்து வைக்கப்படுகின்றன. இது எப்படி செய்யப்படுகிறது? ஒரு அணுவிலிருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை அகற்றி அதை ஒரு அயன் ஆக மாற்றுகிறார்கள். பின்னர் இந்த அயன்களை மின்காந்த அலைகளை பயன்படுத்தி காற்றில் மிதக்க வைக்கிறார்கள். வேதிப்பொருட்கள் மற்றும் கனிமப் பொருட்கள். கால்சியம். இந்த அணுக்கள் மிகவும் பொதுவான தேர்வாகும். லேசர்களை பயன்படுத்தி கால்சியம் அயன்களின் குவாண்டம் நிலையை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இட்டர்பியம். இது மற்றொரு பொதுவான அயன் வகையாகும். இதன் தனித்துவமான ஆற்றல் நிலைகள் காரணமாக பயன்படுத்தப்படுகிறது. பெரிலியம். சில குவாண்டம் கம்ப்யூட்டிங் சோதனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. படவிளக்கம். ஒரு சிறிய பளபளப்பான உலோகம் கால்சியம் மற்றும் இட்டர்பியம் போன்ற கனிமங்களை தனித்தனியாக காட்டுகிறது. அதற்கு கீழே காற்றில் மிதக்கும் கால்சியம் அயன்களை லேசர் கதிர்கள் கட்டுப்படுத்துவதை காட்டும் படம். 3. குவாண்டம் டாட்டுகள். செயற்கை அணுக்களை பயன்படுத்துதல். இந்த முறையில் எலக்ட்ரான்களை மிக சிறிய அளவில் பிடித்து வைக்கும் குவாண்டம் டாட்டுகள் எனப்படும் அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அடிப்படையில் குறைக்கடத்தி பொருட்களால் செய்யப்பட்ட மிக சிறிய துண்டுகள். இது எப்படி செய்யப்படுகிறது? ஒரு குறைக்கடத்தி படிகத்தில் எலக்ட்ரான்கள் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே நகர அனுமதிக்கும் வகையில் கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த பகுதியில் உள்ள ஒரு தனிப்பட்ட எலக்ட்ரானின் ஸ்பின் கியூபிட்டாக பயன்படுத்தப்படுகிறது. வேதிப்பொருட்கள் மற்றும் கனிமப் பொருட்கள். சிலிகான். வழக்கமான கணினி தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பு, சிலிகான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற்கும் ஒரு சிறந்த வேட்பாளராகும். இதன் படிக கட்டமைப்பு எலக்ட்ரான்களை கட்டுப்படுத்த உகந்தது. ஜெர்மானியம். சிலிகானுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. இது எலக்ட்ரான்களின் நகர்வை கட்டுப்படுத்த சில தனித்துவமான நன்மைகளை வழங்குகிறது. காலியம் ஆர்சனைடு. இது ஒரு கலப்பு குறை கடத்தி. இது வேகமான செயல்பாடுகளை அனுமதிக்கிறது, ஆனால் அதை நிர்வகிப்பது கடினம். படவிளக்கம். ஒரு சிலிகான் வேஃபரின் நுண்ணிய புகைப்படம். அதில் மைக்ரோ அளவில் எலக்ட்ரான்களை பிடித்து வைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கியூபிட்கள். 4. பிற முறைகள். சுருக்கமாக, ஃபோட்டானிக் கியூபிட்கள். ஒளியின் துகள்களான ஃபோட்டான்கள் கியூபிட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பொருட்கள். சிலிகான், லித்தியம் நயோபைட். நைட்ரஜன் வேகன் சென்டர்கள். வைரப்படிகத்தில் உள்ள குறைபாடுகள் கியூபிட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பொருட்கள். செயற்கை வைரங்கள். முடிவு.
குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது ஒரு புதிய மற்றும் வேகமாக வளரும் துறையாகும். கியூபிட்களை உருவாக்குவதற்கான சரியான முறை எது என்பதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவு இல்லை. ஒவ்வொரு முறைக்கும் அதன் சொந்த நன்மைகளும் சவால்களும் உள்ளன. இருந்தபோதிலும், இந்த அனைத்து முறைகளிலும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மிக உயர்ந்த தரம் மற்றும் தூய்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது பொதுவானது. இந்த துறையின் வளர்ச்சிக்கு வேதியியல், பொருள் அறிவியல் மற்றும் இயற்பியல் ஆகிய துறைகளின் இணைந்த செயல்பாடு மிகவும் அவசியம்.